ஓகே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு 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 சூடான தகவலோட வந்திருக்கேன். என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோனி வந்துட்டு ஒரு கம்பெனியை வந்துட்டு சூ பண்ணுறாங்க. சரிங்களா? ஏற்கனவே அந்த கேமை வந்துட்டு அவங்க சோனி கிட்ட லைசன்ஸ்க்கு வாங்க கேட்டிருக்காங்க. சோனி வந்து முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவனுங்க என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா, சோனி கிட்ட உள்ள ஒரு கேமை அந்த கேமை அப்படியே காப்பி அடிச்சிருக்கானுங்க. இப்போ அந்த கேம் ரிலீஸ் ஆக போகிற டைம் கிட்ட வந்துருச்சு. சோனி வந்து சூ பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இதுதான் கதை. இன்னும் மேலோட்டமாக சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஓகே, சோனி வந்துட்டு ஒரு கம்பெனி வந்து சூ பண்ணுறாங்க. என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா டென்சென்ட். ஓகே, டென்சென்ட் தேடி பாருங்கள். டென்சென்ட் இருக்கும். நிறைய கேம்ஸ் அவனுக்கு வச்சுக்கிட்டு அப்படியே விளாடுறது, எல்லாத்துக்கும் பப்ளிஷ் பண்ணுறது, ஓன் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ எப்போ போயிட்டு லைசன்ஸுக்கு கேட்டானுங்க தெரியல. இந்த கேம் என்ன கேம்னா வந்துட்டு ஹொரைசன் ஃபார்பிடன் வெஸ்ட். அந்த கேமு இந்த ஒரு மெக் அனிமல் வேர்ல்டு இருக்கும். அப்புறம் ஓப்பன் வேர்ல்டு கேமு. அதில் ஒரு கேரக்டர் இருக்கும், அலோயின்னு. ஸோ அவங்க வந்துட்டு இந்த ரொபாட்டிக் அனிமல்ஸ் கூட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த கேமு. சரிங்களா? அந்த கேமை வந்துட்டு லைசன்ஸுக்கு வாங்கிறதுக்கு இந்த டென்சன் வந்துட்டு கொஞ்ச நாளுக்கு முன்னுக்கு போய் கேட்டிருக்காங்க சோனி கிட்ட. சோனி வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இவனுக்கு என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா, அதே மாதிரி ஒரு கேமை ஃபுல்லாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? கிரியேட் பண்ணி கொண்டு வந்து ட்ரெய்லர் எல்லாம் வெளியாயிருச்சு. ட்ரெய்லர்லாம் பார்த்தா அச்சஸில் அந்த கேமு மாதிரியே தான் இருக்குது. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் மோடிஃபை பண்ணியிருக்கானுங்க, அவ்வளோதான். ஸோ இதை பார்த்த சோனி வந்துட்டு சூ பண்ணியிருக்காங்க. இப்போ ஏன்னா ரிலீஸ் டேட் வந்துருச்சு. சரிங்களா? சூ பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கேட்கலாம், ப்ரோ ஏன் ப்ரோ அப்போ ட்ரெய்லர் வந்துச்சு, ஏன் அப்போ வந்து சூ பண்ணல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சரிங்களா? அப்போ நீங்கள் சூ பண்ணீங்கன்னா கேம் ரிலீஸ் வர்றதுக்குள்ளே கேம் எல்லாத்தையும் மாற்றி, இது எங்கள் கேமு, இது எங்களோட, இது இப்படி தான், இதுக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிருவானுங்க. சரிங்களா? இந்த பேல் வேர்ல்டுன்னு ஒரு கேம் இருக்கும் பாருங்கள். அந்த கேமை போய் பாருங்கள். அந்த கேம் திரும்ப அப்படியே எல்லாமே வந்து இதில் காப்பி பண்ணுது பொக்கேமோனை பார்த்து. ஸோ இதை வந்துட்டு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த டைமில் அந்த கேம் ரிலீஸ் ஆகும்போது அவ்வளோ பேர் ப்ரெஷர் பண்ணாங்க. இந்த மாதிரி இது வந்து காப்பி பண்ண கேமு, இவனை சூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் நித்தெண்டோ வந்து என்ன நினச்சதுன்னு எனக்கு தெரியல. ஸோ நித்தெண்டோ வந்துட்டு அந்த டைமில் ரொம்ப அப்படியே அமைதியாக இருந்துட்டானுங்க. ஸோ சூ பண்ணவே இல்லை. அந்த பொக்கேமோனை பார்த்து, அந்த கேரக்டர் பார்த்து எல்லாத்தையும் அப்படியே காப்பி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அது ஒரு பெரிய கேமாக கொண்டு வந்தானுங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இது ஆகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். கோர்ட்டு தான் முடிவு பண்ணோம். சரிங்களா? என்ன தான் நடக்க போகுதுன்னு தெரியல. இப்போ தான் வந்து சூ பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ் வந்து ரொம்ப வைரலாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ நான் உங்களுக்கு வந்து இந்த கேமை பற்றி கொஞ்சம் கம்பேரிசன் பண்ணி என்னோடய ஸ்க்ரீனில் நான் காட்டுறேன். ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோ போகலாம். ஓகே காய்ஸ், ஸோ இதுதான் வந்துட்டு த லைட் ஆஃப் மோத்திராம்னு இவங்க வந்து காப்பி பண்ண கேமு. ஸோ இது வந்துட்டு இந்த ஒரிஜினல் கேமு சோனியோட ஹொரைசன் ஃபார்பிடன் வெஸ்ட். ஸோ இதெல்லாம் பாருங்கள், இந்த மெக் அனிமல்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் ஸோ இதெல்லாம் ஓகேங்களா? ஸோ இதில் இங்கே இருக்கும் அதோட அனிமல்ஸ் எல்லாமே பாருங்கள். ஸோ இது 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 இதெல்லாம் பாருங்கள். ஓகே, இது இது அதுக்கப்புறம் இந்த அனிமல்ஸ் எல்லாம் இருக்கா? ஓகே, அடுத்து நம்ம லைட் ஆஃப் மோத்திரம் போகும். இந்த பேர் எப்படி வச்சாங்கன்னு எனக்கே தெரியல. ஸோ ஓப்பன் வேர்ல்டா, அதுக்கப்புறம் டென்டிக் சர்வைவல், அதுக்கப்புறம் பாருங்கள் பவுண்ட்லெஸ் கிராஃப்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் மெக் அனிமல்ஸ். ஸோ இங்கே தான் வந்துட்டு வருது பிரச்சனைங்க, மெக் அனிமல்ஸ். ஆக்சுவலி நான் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி இந்த மெக் அனிமல்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஒரு கேம் மட்டும்தான். ஸோ அடுத்தது இவனுங்க அதை காப்பி பண்ணி அப்படியே கொண்டு வரானுங்க. கொண்டு வந்தோம்னா கன்ஃபார்மாக ஈஸி வின் ஃபார் சோனி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சரிங்களா? ஈஸியாக ஜெயிச்சிருவானுங்க. அதுக்கப்புறம் கோஆப் கோஆப் கேம் பிளே. ஸோ இதெல்லாம் க்ராஸ் பிளாட்ஃபார்ம் ப்ரோக்ரஷன் வேறு. அதுக்கப்புறம் டைவர்ஸ் காம்பேட், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது வந்து ஒன்று போட்டிருக்கானுங்க. அதுக்கப்புறம் இது. ஸோ ஆக்சுவலி ஏர்லியாக இந்த கேமை பற்றி நான் பார்க்கும்போது இந்த அனிமல்ஸ் வந்து அந்த கேமில் வந்து நடந்து போவோம். அப்படியே நடந்து போகும்போது இதை பார்க்கும்போது தான் எனக்கு இந்த கேம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நான் இந்த கேம் வந்துட்டு ஒரு காலகட்டத்தில் நான் வாங்கலை, அப்படியே விட்டுட்டேன். சரிங்களா? மேபி ஃபியூச்சரில் வாங்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இது பாருங்கள், அவ்வளோதான் முடிஞ்சு. சரிங்களா? டென்சன் ஓகே, டென்சன் தான். வாங்கடா வாங்க. ஸோ நம்ம ட்ரெயிலரில் கொஞ்சம் லைட்டாக பார்ப்போம். ஓகே காய்ஸ், அண்டு ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸோ ஓப்பன் வேர்ல்டு,
பாருங்க. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தோம்னா நம்ம ஓகே இது ஸோ த மெயின் கேரக்டர் பாருங்கள். இந்த மெயின் கேரக்டர் வந்து அந்த கேமில் வந்துட்டு அலோயின்னு ஒரு ஆள், ஒரு ஃபீமேல் கேரக்டர். ஸோ அதே மாதிரி தான் பாருங்கள், அதே மாதிரி தான் அச்சஸில் காப்பி அடிச்சிருக்கானுங்க. உடுப்பு கிடுப்பு எல்லாத்தையும் பாருங்கள். அனிமல்ஸ் பாருங்கள், மெக் அனிமல்ஸ் பாருங்கள், அது பாருங்கள், அது மேலே நடந்து போகுது. ஏன்டா டேய் அடிங்கடா, ஆனால் இப்படிலாம் வேறாண்டா பாருங்க, இதெல்லாம் பாருங்க. கன்ஃபார்மாக விட மாட்டானுங்க, கன்ஃபார்மாக விட மாட்டானுங்க. ஆக்சுவலி ஏற்கனவே போய் லைசன்ஸ் வேறு கேட்டிருக்கானுங்க, லைசன்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கானுங்க சோனி. தெரியல எந்த காரணத்துக்கு உனக்கு முடியாது சொன்னானுங்கன்னு தெரியல. அண்ட் அதுக்கப்புறம் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் கைஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, மற்றபடி பார்த்தா அப்படியே அந்த அந்த கேம் தான். அது மட்டும் கன்ஃபார்ம் பாருங்க. பாருங்க, இதெல்லாம் பாருங்க, அந்த கேம்லேயும் இந்த மாதிரி இருக்கும், இந்த கிளைட் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பாஸ் ஃபைட்டு, இந்த பாஸ் ஃபைட்லாம் ஏறக்குறைய அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நான் அந்த கேம் அந்த டைமில் வாங்குறது நான் பிளான் பண்ணும்போது நான் பார்த்துருக்கேன் அந்த கேம் பிளே எல்லாம், பாஸ் ஃபைட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாக நல்லாயிருக்கும் அந்த கேமில் பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு பாஸ் ஃபைட்டு, இது பாருங்க எப்படி இருக்குன்னு. ஏறக்குறைய எல்லாம் அதே மாதிரி தான் காப்பி அடிச்சிருக்கானுங்க. ஸோ பார்ப்போம் கைஸ். லாஸ்ட் இப்போ தான் சோனி போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸ்டீம்லலாம் வேறு இந்த கேம் வெளியாகுது சரிங்களா, ஸ்டீமில் வெளியாகுது. எபிக் ஸ்டோர் பாருங்கள், அதில் வெளியாகுது. ஓகே கைஸ், பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you guys the next video. Bye.